வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் வேவி கர்வ் மெத்தடுடைய பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து நான் இன்ட்ரோடக்ஷன், சில ப்ராப்ளம்ஸ், பேசிக்ஸ் எல்லாமே வந்து நான் சால்வ் பண்ண வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம பிளேலிஸ்ட்டுமே இருக்குது, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் வந்து யாருக்கு அப்படின்னா 11th 12th படிக்கிற பசங்க ப்ளஸ் ஜேஇ மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்காக நம்ம தமிழில் எடுக்கப்படுற ஒரு புது சீரிஸ் தான் வந்து நான் நம்ம சேனலில் லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் ஒரு 2-3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஐ திங்க் 4th வீடியோ நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸு, இதை சால்வ் பண்ணுறது, என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாமே வந்து பார்ட் 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுலேயே வந்து சில கொஸ்டின்ஸ் தான் நான் பெண்டிங் வச்சிருந்தேன். அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது இன்னுமே கிளியராக புரியும். ஸோ மேக் ஷோர் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க. ஓகேங்களா? நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனா வீடியோவுடைய ஸ்பீடு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பட் மேக் ஷோர் நீங்கள் ஹெட்செட்டை மாட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா சம்மும் கொஞ்சம் கிளியராக புரியும். எப்பவுமே வந்து டீச்சிங் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஹெட்செட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் யூசிங் ஹெட்செட் டு லிசன் டு த செஷன். இப்போ செஷனுக்குள்ளே போயிடலாமா? போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 8th 9th 10th 11th 12th பசங்களுக்கு மேக்ஸ் வீடியோஸ் போத் ஸ்டேட் போர்ட் சிபிஎஸ்சி எல்லாருக்குமே வந்து இருக்குது. பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற எஸ்எஸ்சி சிஜிஎல் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கான வீடியோஸ்மே வந்து நான் போட்டுக்கிட்டே வரேன். ஸோ எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில், நெய்பர் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா. சரிங்களா? இப்போ இந்த சம்முக்கு போயிடலாமா? லாஸ்ட்டாக பார்த்த சம் இதுதான். x² - 1 by x² - 7x + 12 ≥ = 1. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த சம்மில் பாருங்கள், x² - 16 by x² + 16 <= 0 அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதில் இங்கே x² + 16 இருக்கா டினாமினேட்டரில். இந்த டினாமினேட்டர் பாருங்க, நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுத்தாலும் திஸ் ரிமைன்ஸ் பாசிட்டிவ் தான். அப்படி தானே? நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அவர் இன்இக்வாலிட்டி. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டேர்ம் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படின்னா இந்த டேர்ம் இல்லாமல் நீங்கள் வெறும் x² - 16 <= 0 மட்டும் சால்வ் பண்ணால் போதுமானது. சால்வ் ஒன்லி திஸ் ஒன். இதை விட்டுடலாம். இதை விடலாமான்னு கேட்டால் விடலாம். ஏன்னா இதில் நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தானே வரும். ஏன்னா எக்ஸு ஸ்கொயரில் தானே இருக்குது, ப்ளஸில் வர இருக்குது. அதனால் உங்களுக்கு டினாமினேட்டர் நெகட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வெறும் x² - 16 <= 0 மட்டும் நம்ம சால்வ் பண்ணலாம். இது நம்ம எப்படி சால்வ் பண்ண ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி தானே? x² - 16 உங்களால் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? எப்படி? a² - b² = a + b a - b. இந்த ஐடென்டிட்டியில் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை எழுதுறதா இருந்தால் x² - 4² <= 0 எழுதலாம். ஸோ ஐ கேன் ரைட் இட் ஆஸ் x + 4 1 x - 4 1 எழுதலாம். அப்போது உங்களுடைய நம்பரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஃபேக்டரில் வரும்? இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் -∞ +∞, x + 4னா -4 ஒரு வேல்யூ, x - 4னா +4 ஒரு வேல்யூ. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் வேகமாக போகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா பார்ட் 1ல் நான் இதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்துட்டேன். சரிங்களா? நான் திரும்பவும் வந்து உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்க்குறவங்க நான் பொறுமையாக எடுத்தால் கடுப்பாயிடுவாங்கல்ல. அதனால் நான் வேகமாக போயிடுறேன். ஸோ மேக் ஷுர் யூ ஆர் வாட்சிங் த பார்ட் 1 வீடியோ பிஃபோர் வாட்சிங் திஸ். ஓகேங்களா? இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ரைட் எண்டில் ப்ளஸ் போடணும், அடுத்து ஆல்டர்னேட்டிவாக மைனஸ், இங்கே ப்ளஸ் போடணுமா? <= 0 தானே கேட்குறாங்க. அப்போது எனக்கு இந்த ஏரியா மட்டும்தான் நான் சூஸ் பண்ண போகிறேன், நெகட்டிவ் ஏரியா மட்டும்தான். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் அப்படின்றதால நான் வந்து ஓப்பன் இன்டர்வல் தான் போடுறேன். அப்போ உங்கள் ஆன்சர் என்ன? x பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் -4, +4. அவ்வளோதான் சொல்யூஷன். இதுதான் வந்து இந்த சம்முக்கான சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? எஸ். அடுத்து போகலாமா? ஸோ இந்த கொஸ்டின் மூலமா நமக்கு தெரிய வர ரூல் என்னன்னா, when a particular term is given completely பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்னும் பொழுது நம்ம அதை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் சால்வ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி இதில் எதை சால்வ் பண்ணலாம் பாருங்க, இல்லை எதை ஒமிட் பண்ணலான்னு பாருங்க. இந்த x² + 1 இது ஆல்வேஸ் பாசிட்டிவா? இந்த டேர்ம் ஆல்வேஸ் பாசிட்டிவா? அப்போ வந்து நான் இதை ஒமிட் பண்ணிடுறேன். அப்போ வெறும் இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க. x - 2 x - 4 <= 0வா? ஸோ யூ கேன் ட்ரா ஒன் நம்பர் லைன். சரிங்களா? நம்பர் லைன் போட்டுக்கோங்க, எப்பவும் போடுறது தான். அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த பக்கம் -∞, இந்த பக்கம் +∞ போட்டுக்கலாமா?
ஸோ எக்ஸ் -2னா +2, -4னா +4. ஆஸ் யூஸ்வல் இங்கே ப்ளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இந்த முறை அவங்க கேட்கறது கிரேட்டர் தென் 0 கேட்குறாங்களா? ஸோ பாசிட்டிவ்ல. அப்போ இந்த ஏரியா பாசிட்டிவ் ஏரியா தான் நான் சூஸ் பண்ண போறேன். சரி, இதான பாசிட்டிவ். இந்த ஏரியாவும் தான் சூஸ் பண்ண போறேன். ஓகே, ஏரியா நான் சொல்றது இந்த ரீஜியன். ஓகே, இந்த இன்டர்வல் தான் நான் சூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்போ எதை எழுதலாம் நீங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் இருக்கு. அப்போ ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் தான். சரிங்களா? -∞ இருந்து 2 வரைக்கும், யூனியன் 4ல இருந்து +∞ வரைக்கும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் இது, அப்படிதானே? ஸோ இதெல்லாமே இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே நமக்கு கொஸ்டின்ஸ்ல ஒரே ஒரு இன்இக்வாலிட்டி மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்ததுல பாருங்களேன், சூப்பரா இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன தெரியுது பாருங்க. உங்களால ட்ரை பண்ண முடியும், எனக்கு ஓரளவுக்கு பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் சார், நானே சால்வ் பண்றேன் சார் அப்படின்றவங்க தயவு செய்து கொஸ்டின்ஸ் ஒன்று நான் ஸ்க்ரீன்ல காட்டும்போது நீங்களே வந்து என்ன பண்ணலாம், வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து காம்பினேஷன் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் கொஸ்டின். ஓகேங்களா? 2 கொஸ்டின் ஒன்னா கேட்கறாங்க. ஸோ இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ற, அதாவது x-2 x-3 <0 இதை சாட்டிஸ்ஃபை பண்றதும் அண்ட் ஆல்சோ இதை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்குமான காமன் சொல்யூஷன் நம்ம கேட்கறாங்க. அப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே லைன்ல 2 சம்மு போட போறோம். ஓகேங்களா? ஒரே லைன்ல we are going to do 2 questions. ஸோ நான் ஒன்று வந்து ஒயிட் கலர்ல போடுறேன். சரிங்களா? உங்களுக்கு புரியுறதுக்காக நான் யூசிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் பாருங்க -∞ +∞ போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை நான் சால்வ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ x-2 x-3 என்ன ஃபேக்டர்ஸ்ல வரும்? x -2னா +2 போட்டுக்கலாம், x-3னா +3 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு <0 தானே சொல்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஃபுல்லா பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ்ன்னு போடுவோமா? ஸ்ட்ரிக்ட்லி <0 அப்படின்னா ஐ எம் கோயிங் டு சூஸ் தி இன்டர்வல்ஸ் லையிங் பிட்வீன் 2 to 3 மட்டும் தான் நான் சூஸ் பண்ண போறேன். இது ஃபர்ஸ்ட் சம்முடைய ஆன்சர். சரிங்களா? இப்போ அப்படியே செகண்ட் சம் பாருங்க. ஐ வில் யூஸ் கிரீன் கலர். 5ம் 6ம் கொடுத்துருக்காங்க. அப்போ 5 6 அதே நம்பர் லைன்ல எங்க வரும்? 5 இங்க வரும், 6 இங்க வரும். நல்லா கவனிங்க, 5 6 இங்க வரும். கிரேட்டர் தென் 0ன்னு சொல்றாங்க. ஸோ யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க பிளஸ் போடுவோம், இங்க மைனஸ் போடுவோம், அகைன் இது ஃபுல்லாவே வந்து நம்ம என்ன போடுவோம்? பிளஸ் போடுவோம். புரியுதா? நான் போறது செகண்ட் சம்முக்கு பிளஸ் மைனஸ் பிளஸ்ன்னு போடுவோம். இப்ப இதுல கிரேட்டர் தென் 0 சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின்ல கிரேட்டர் தென் 0. அப்ப எதை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இந்த பாசிட்டிவ் ரீஜியன், அதாவது 0வுக்கு இந்த பக்கம் சூஸ் பண்ணணும், அதே மாதிரி 5க்கு இந்த பக்கம் சூஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒயிட்ல போட்டது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்பா, கிரீன்ல போட்டது செகண்ட் கொஸ்டின். இப்போ அவங்க கொடுக்க இந்த இடத்துல ஆண்ட்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப என்ன அர்த்தம்? நம்ம சூஸ் பண்ற போற சொல்யூஷன் ரெண்டுத்துக்குமே காமன் இன்டர்வல்ல வரணும் அப்படின்றாங்க. இப்போ இதுல காமன் இன்டர்வல் எங்க இருக்கு தெரியுதா? எந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு சொல்யூஷனுமே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேவா? அதாவது இன்டர்செக்ஷன் ஆஃப் காமன் இன்டர்வல்ஸ். சரிங்களா? ஏன்னா ஆண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப எங்க வருது உங்களுக்கு? இந்த இடம் வருதா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, கிரீனும் ஒயிட்டும் ஒன்னா வருது. அப்போ இந்த ஏரியா தான் நான் வந்து ஆன்சரா கொடுக்க போறேன். ஏன்னா இந்த ஏரியா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இன்இக்குவேஷனுக்கும் சொல்யூஷனா வரும், செகண்ட் இன்இக்குவேஷனுக்கும் சொல்யூஷனா வரும் அப்படின்றது தான் அர்த்தம். சரியா? அப்ப ஆன்சர் நீங்க என்ன பண்ணுவீங்க? x பிலாங்ஸ் டு 2, 3 தான் உங்களுடைய ஆன்சர். ஓப்பன் இன்டர்வல் தான் நம்ம போடணும். இந்த கொஸ்டின் புரியுதா? பார்த்துக்கோங்கப்பா. இதுதான் வந்து காமன். சரிங்களா? காமனா இருக்கிற இன்டர்வல் தான் நம்ம ரெண்டு இன்இக்குவேஷனுக்குமான சொல்யூஷனா கன்சிடர் பண்றோன்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு இன்இக்குவேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மிக்சட்லயுமே கூட கொடுப்பாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ரொம்ப காமனான பேசிக்கான இன்டர்வல்ஸ் தான். ஓகேங்களா? பவர்ல வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 1 இல்லை ஸ்கொயர் தான் இருந்தது. நான் போன கிளாஸ்லயே சில கொஸ்டின்ஸை காட்டினேன். என்ன காட்டினேன்? சப்போஸ் உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர்லாம் இருந்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். ஓகேங்களா? பட் அதுக்கெல்லாம் பார்த்து முடியாது. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சிடலாம். இது ஈஸியா தானே போடலாம். நீங்க x², இதை நீங்க டக் டக்குன்னு போட்டுருவீங்களா பாருங்க. x² < 9, 9 இந்த பக்கம் வந்தா x² - 9 <0. ஏன்னா நம்ம கண்டிஷன் படி இந்த இடத்துல சிம்பிளுக்கு பக்கத்துல 0 தான் இருக்கணும். அப்ப இதை நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? x - 3 x + 3ன்னு பண்ணலாமா? அப்போ இன்டர்வல் போடும்போது என்ன போடுவீங்க? -3 + 3. ஸோ இது ஈஸியாக போட்டுக்கலாம். இந்த சம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக ஹோம்ஒர்க் கொடுக்கலான்றதுக்காக நான் கொடுத்தேன், பட் நானே எடுத்துடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து புதுசாக பார்ப்பீங்கல்ல, அதனால. ஸோ x = -3 + 3 நடுவில் எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த இன்டிகேஷன் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடும்.
ஓகேங்களா? அதுதான். இப்போ பாருங்க, ஜெனரலைஸ்டு வேவி கர்வ் மெத்தட். இது என்னன்னா, பவர்ல உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர்லாம் கூட கொடுப்பாங்க. அதாவது சப்போஸ் எக்ஸ் பிளஸ் ஃபோர் பவர் த்ரீ இப்படி கொடுத்தா என்ன பண்ணலாம்? இல்லை எக்ஸ் மைனஸ் த்ரீ பவர் ஒரு 20 கொடுத்தா என்ன பண்ணலாம்? இல்லை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் பவர் ஒரு 35 கொடுத்தா என்ன பண்ணலாம்? இந்த மாதிரிலாம் இருந்தது என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த சென்டென்ஸ் நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் சம்மா சொல்லும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸியா புரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோல ஒரு சம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஒரே ஒரு சம்முக்கு மட்டும் ஐடியா மட்டும் நான் சொன்னேன். அதை வந்து நம்ம இங்க கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கம்மியாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இப்போ இங்க பாருங்கப்பா, எக்ஸ் மைனஸ் ஃபோர், எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் பிளஸ் த்ரீ, எக்ஸ் பிளஸ் செவன் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மொத்தமாக உங்களுக்கு 4 ஃபேக்டர் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வழக்கமா பண்றது நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரிய சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆனால் குயிக்கா போட்டுடலாம். டோன்ட் வரி. ஓகே, குயிக்கா நான் ஷார்ட் கட்டை சொல்லி கொடுக்குறேன் என்ன பண்ணணும் சொல்லிட்டு. இப்போ இதுல இருக்க ஃபேக்டர்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. என்னென்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஃபோர்னா பிளஸ் ஃபோர், எக்ஸ் மைனஸ் டூனா பிளஸ் டூ, எக்ஸ் பிளஸ் த்ரீனா மைனஸ் த்ரீ, எக்ஸ் பிளஸ் செவன்னா மைனஸ் செவன். இதெல்லாம் எப்படி வரும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுக்கு நீங்க ஈக்குவல் டு ஜீரோ போட்டா வரும். அப்படிதானே? எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ போட்டா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் வரும். அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ போட்டா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. இதெல்லாம் நான் போன கிளாஸ்ல சொல்லிட்டேன். அதனால நான் டேரக்டா ஆன்சர் எழுதுறேன். இப்போ இங்க இருக்கிற 4 வேல்யூஸும் ஆர்டரா நீங்க நம்பர் லைன்ல எழுதணும். எது ஃபர்ஸ்ட்ல லெஃப்ட்ல வரும்? மைனஸ் செவன் தான் வரும். அடுத்து மைனஸ் த்ரீ வரும். அடுத்து டூ வரும். அடுத்து ஃபோர் வரும். புரியுதா? என்ன பயக்கம் தெரியுதா? இப்போ கண்டிஷன் நல்லா கவனிங்க. யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்? ரைட் எண்டு கார்னர்ல பிளஸ் போடுவோமா? இங்கேயும் அதே தான் பண்ண போறீங்க. ஸோ பிளஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா? பிளஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கவனிங்க சொல்லுங்களா. இங்க பிளஸ் போட்டதுக்கு அப்புறமா நீங்க ஃபோரை தான் கிராஸ் பண்ண போறீங்க. அப்படிதானே? ஃபோருக்கு ஜம்ப் பண்ணோம். இப்படி ஃபோருக்கு ஜம்ப் பண்ணும் பொழுது இங்க ஃபோருடைய ஃபேக்டர்ல என்ன பவர் இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஃபோருடைய ஃபேக்டர்ல என்ன பவர் இருக்கு? 24 இருக்கா? 24 வந்து ஈவன் பவரா இருந்ததுன்னா யூ கேன் கண்டினியூ த சேம் சிம்பிள். அப்ப பிளஸ்னா நீங்க பிளஸ்ஸே தான் போடணும். சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க எந்த நம்பரை ஜம்ப் பண்றீங்களோ அந்த நம்பருடைய பவர் செக் பண்ணணும். அது ஈவனா இருந்ததுன்னா இங்க என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். நான் இங்க என்ன போட்டிருக்கேன் பாருங்க, கண்டினியூ தான் போட்டிருக்கேன். அப்ப பிளஸ்ஸா இருந்தா நீங்க பிளஸ்ஸே போடணும், மைனஸா இருந்தா நீங்க மைனஸ் போடணும். சரியா? கண்டினியூ. ஈவன்னா இதை நீங்க எழுதிக்கோங்க. ஈவன் அப்படின்னா கண்டினியூ. இப்போ அடுத்து இங்க இருந்து நான் அடுத்து யாரை ஜம்ப் பண்ண போறேன்? டூவை ஜம்ப் பண்ண போறேன். இப்ப டூவை ஜம்ப் பண்ணும்போது டூ உடைய பவர் என்னது? 13. 13 வந்து ஆட்ல இருக்கு. அப்ப ஆட்ல இருந்ததுன்னா யூ நீட் டு சேஞ்ச் த சைன். பார்ட் ஒன்ல நான் எடுத்த ஒரு சம்ல இதை அதெல்லாம் இப்போ நான் டீட்டெயிலாக எடுக்கிறேன். ஸோ நம்பர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு அது வெறும் 5 கூட இருக்கலாம், இல்லை 55 கூட இருக்கலாம். அது சின்ன நம்பர் பெரிய நம்பர் என்ன ஒன்றா வரும். பட் மேக் ஷுர் ஆட் நம்பராக இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஈவன் நம்பராக இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஈஸி தானே இது? இப்போ டூ உடைய பவர் ஆடுன்றதால நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இந்த பிளஸ்ன்றது இங்கே நான் மைனஸாக போடணும். அடுத்து இங்க இருந்து மைனஸ் த்ரீ. ஸோ மைனஸ் த்ரீ உடைய பவர் என்ன? 27. அப்போ ஆட் நம்பர் நான் சேஞ்ச் பண்ண மறுபடியும். இப்போ மைனஸ் வில் டர்ன் இன்டு பிளஸ்ஸா மாறிடும். அடுத்து நான் 7 ஜம்ப் பண்ண போறேன். 7 இருக்கிற பவர் வந்து இங்க 18ல இருக்கு. அது ஈவன் நம்பர். ஸோ யூ கண்டினியூ தட் பிளஸ் சேம். இங்க இருக்கிற சிம்பிள் அப்படியே சேமா வரும். இப்போ கொஸ்டினை பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? லெஸ் தென் ஜீரோ சொல்றாங்களா? அப்போ லெஸ் தென் ஜீரோ நெகட்டிவ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எதுலாம் நெகட்டிவ் உங்களுக்கு? இது மட்டும் தான் நெகட்டிவ். அப்படிதானே? மத்த எல்லாம் பாசிட்டிவ் பாருங்க. அப்போ இது மட்டும் தான் சொல்யூஷன். இதுல இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு சார். அப்போ உங்களுடைய நொட்டேஷன் என்ன சார் வரும்? விச் மீன்ஸ் உங்களுடைய இன்டர்வல் என்ன சார் வரும்? இங்க -3 -2 கொடுத்துருக்கேன். இதுல உங்களுக்கு ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோ தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க இங்க ஷேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சர்க்கிள் வந்து ஷேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? சப்போஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருந்தாங்கன்னா நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் மட்டும் நீங்க ஷேட் பண்ற மாதிரி வரும். அது அடுத்தடுத்த சம் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இங்க ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் ஜீரோ தானே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? வெறும் எக்ஸ் பிலாங்ஸ் டு -3, 2 மட்டும் போடலாம். இதுதான் உங்களுடைய சொல்யூஷன். புரிஞ்சுதா? இது வரைக்கும் கிளியரா பார்த்துக்கோங்க. எஸ், ஏதாவது டவுட் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு? எஸ், அடுத்த சம் போலாமா? ஒரு நிமிஷம், அடுத்த சம் போயிடலாம். நம்ம இதை காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை இந்த பாட்டு மட்டும் இன்னொரு தடவை கூட நீங்க பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பெரிய சம் பெரிய நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஈவன் பவரா இருந்தா கண்டினியூ பண்ணணும், ஆட் பவரா இருந்தா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சரியா? இப்ப அடுத்த சம் போலாமா?
இன்னும் ஒரு 2-3 சம் போட்டா உங்களுக்கு வந்து இது பழகிடும். ஓகேங்களா? நான் தெளிவாவே உங்களுக்கு சொல்லி தர்றேன். இப்போ இந்த சம்ல பாருங்களேன், உங்களுக்கு தே ஹவ் given greater than or equal to கொடுத்திருக்காங்க. அப்படிதானே? greater than or equal to கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இந்த சம்ம போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் போட்டுக்கலாம். எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு சமுக்கு சொல்லிக்க மாட்டேன். எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கு, பாசிட்டிவ் தான் இருக்கு எல்லாமே. சரிங்களா? அதையும் நீங்க சைட் பை சைட் பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா உங்களுக்கு அங்கேயுமே கூட சில டைம்ல மாத்திடுவாங்க. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி யாரெல்லாம் ஃபேக்டர்? எக்ஸ் பிளஸ் 3னா -3 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் -2னா +2 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் -1னா +1 ஒரு ஃபேக்டர். நம்ம இங்க எழுதுறது எந்த ஆர்டர்ல ஒன்றும் எழுதலாம், ஆனா நம்பர் லைன்ல அது இருக்க வேண்டிய ஆர்டர் தான் நீங்க எழுதணும். -3 எங்க வரும்? லெஃப்ட்ல வரும். அப்புறம் 2 பண்ணாம 1 பண்ணாமா? 1 தான் போடணும், அது அப்புறமா தான் 2. சரிங்களா? இப்போ எப்பவுமே ரைட் கார்னர்ல we are going to write பிளஸ் போட்டுருவோம். அடுத்து நான் 2வை ஜம்ப் பண்ண போறேன். 2 உடைய ஃபேக்டர் இங்க 25 ஆட் நம்பர். அப்போ நான் இதை மாத்தணும். சொல்றது புரியுதா? நீங்க இதே ஆர்டர்ல தான் இங்க வரும்னு சொல்ல முடியாது. நீங்க எந்த நம்பரை ஜம்ப் பண்றீங்களோ அந்த நம்பருடைய பவர் பாருங்க. அது மேபி நியூமரேட்டர்ல இருக்கலாம், டினாமினேட்டர் இருக்கலாம், லெஃப்ட்ல இருக்கலாம், ரைட்ல எங்க வேணா வரும். அந்த நம்பர் நீங்க ஜம்ப் பண்ற நம்பரை பவர் பாருங்க. ஆடா இருந்தா சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க, ஈவனா இருந்தா மெயின்டைன் பண்ணிக்கோங்க, கண்டினியூ பண்ணிக்கோங்க சேம் சிம்பிள். இப்போ அடுத்து நான் 1 ஜம்ப் பண்ண போறேன். 1 வந்து 40 ஈவன் நம்பர் தானே, அப்ப மைனஸ் உங்களுக்கு மைனஸா தான் வரும். புரியுதா? ஸோ கண்டினியூ அப்படின்னா பிளஸ் பிளஸ்ஸாவே வரும், மைனஸ் மைனஸாவே வரும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து -3 ஜம்ப் பண்ண போறேன். ஸோ -3 இங்க இருக்கு 3. ஓகேங்களா? அப்போ 80 அதுவும் ஈவன் நம்பர் தானே, அப்போ இதையும் நீங்க என்ன பண்ணும்? மைனஸா தான் போட்டுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த 2க்கு லெஃப்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு என்னவா வருது? நெகட்டிவா தான் வருது. சரிங்களா? இப்போ இன்னொரு விஷயம் பாருங்க. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்றாங்களா? ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அப்போ நீங்க என்ன பண்ணும்? கிரேட்டர் தென்க்கு எதை சூஸ் பண்ணுவீங்க? இந்த ஏரியாவை நீங்க சூஸ் பண்ணிப்பீங்க. நல்லா கவனிங்க. கிரேட்டர் தெனுக்கு இந்த ஏரியா சூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ இதுல 2 நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2க்கும் 0 தானே வரும். அது அலௌடு தான். ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வரலாம். அப்போ நியூமரேட்டர்ல நான் 2 போட்டேன், இந்த டேர்ம் ஃபுல்லாவே நான் எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு இது ஃபுல்லா 0 ஆயிடும். அப்போ 2மே உங்களுக்கு இன்க்ளூட் தான். ஓகேவா? இப்போ இதுல வெறும் அப்போ 2 to infinity மட்டும்தான் ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இன்னும் ஒண்ணு வந்து உங்களுக்கு ஆன்சர் எது தெரியுமா? ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு ஆன்சர். எதுன்னா இந்த 3 மட்டும் உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா இதுல நீங்க எக்ஸுக்கு பதிலா -3 போடுங்க, நியூமரேட்டர் 0 வருதா? அப்போ உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைட் தானே? அப்போ வெறும் -3 மட்டும் நான் கால்குலேட் பண்ணலாம். அப்போ ஒரே ஒரு நம்பரை மட்டும் நீங்க டினோட் பண்றது எப்படி பண்ணுவீங்க? யூனியன் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபிளார் பிராக்கெட்ல -3 சேர்த்துக்கணும். அந்த ஒரு நம்பர். புரியுதா? நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி போடலாம்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஸோ ஒரு இன்டர்வலும் ஒரு நம்பர் தனியாகவும் வந்து இதுல சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது ஏன் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்ததால. வெறும் ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் than 0 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வெறும் 2 to infinity மட்டும் போட்டு போயிருக்கலாம். ஓகேங்களா? ஆனா இங்க 0 வரலாம் அப்படின்னு சொன்னதால நான் வந்து என்ன பண்றேன்? 2 to infinity along with this -3யுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டினாமினேட்டர் சேர்க்கக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர்ல 0 வந்துச்சுன்னா இட் வில் பிகம் அன்டிஃபைன்டு. ஸோ டினாமினேட்டர் நீங்க சேர்க்கவே கூடாது. நியூமரேட்டர்ல மட்டும் நீங்க 0 வருதான்னு மட்டும் தான் பார்க்க போறீங்க. இது புரிஞ்சுதுங்களாமா? அடுத்த சம் போலாமா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இதை ட்ரை பண்றீங்களா பாருங்க. நீங்களே ட்ரை பண்ணுங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆஸ் யூஷுவல் போட ஆரம்பிச்சிடறேன். ஓகே, நான் வந்து வெயிட் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் போட ஆரம்பிச்சிடறேன். உங்களால போட முடியும்னு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்களே பாருங்க. ஓகே, போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ இது -infinity, இது +infinity. என்னென்ன ஃபேக்டர்? 4, 5, 6, 7 எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ சூப்பர். ஸோ 4, 5, 6, 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்றாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்? ப்ளஸ் போட்டுக்கிறேன். 7 கிராஸ் பண்றேன். 7 பவர் ஆட் நம்பர், அப்போ நான் சேஞ்ச் பண்றேன். 6 கிராஸ் பண்றேன். 6 பவர் ஈவன், அப்போ நான் கண்டினியூ பண்றேன். 5 கிராஸ் பண்றேன். 5 பவர் ஆடு, அப்போ நான் சிம்பிள் சேஞ்ச் பண்றேன். 4 கிராஸ் பண்றேன். 4 பவர் ஈவன், அப்போ பிளஸ் அப்படியே வரும். எவ்வளவு குயிக்கா போட்டேன் பாத்தீங்களா? பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ். இப்போ அவங்க என்ன கேட்கறாங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கேட்கறாங்க. அப்போ எங்க இருந்து வரும் உங்களுக்கு? நெகட்டிவ். இந்த ஏரியாவும் இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போறோம். அப்போ இங்க இருந்து 6ம் கன்சிடர் பண்ணோம், அங்க இருந்து 7ம் கன்சிடர் பண்ணோம். இப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பருக்கு மட்டும் தான் நீங்க ஷேட் பண்ண போறீங்க. சரியா? அப்போ எதை ஷேட் பண்ணலாம்? 5 வந்து நீங்க ஷேட் பண்ணலாம். சொல்றது கவனிச்சுக்கோங்க. 5 நீங்க ஷேட் பண்ணலாம். இது அலௌடு.
ஓகேவா? 6 அலோடு கிடையாது. ஏன்னா 6 வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. நீங்க 0 போட்டீங்கன்னா அன்டிஃபைன்ட் ஆயிடும். 7 போடலாமான்னா 7 போடக்கூடாது. ஏன்னா அதுவுமே உங்களுக்கு டினாமினேட்டர்ல தான் இருக்கு. அப்ப இது மட்டும் தான் உங்களுக்கு இன்க்ளூடட். ஆனால் கொஸ்டினை மறுபடியும் பாருங்க. நியூமரேட்டர்ல 4 இருக்கா? அப்போ 4மே போன சம்மு மாதிரி ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க கணக்கு எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து நான் மொத்தமா சேர்த்து எழுதிக்கலாமா? ஆனா 6 அலோடு கிடையாது. நல்லா கவனிங்க. இது ஃபுல்லாவும் இருக்கு, 6 அலோடு கிடையாது. இல்ல நீங்க ஒன்னு எழுதலாம். எப்படி தெரியுமா எழுதலாம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு 5ல இருந்து 6, க்ளோஸ்ட் இன்டர்வல் 5ல இருந்து 6க்கு ஓப்பன் இன்டர்வல் யூனியன் 6ல இருந்து 7 இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் யூனியன் போட்டுட்டு வெறும் 4 மட்டும் தனியா எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் 3 டிஃப்ரெண்டான நொட்டேஷன் கொடுக்குறேன். ஒன்று 5ல இருந்து 6 வரைக்கும், 6ல இருந்து 7 வரைக்கும். நான் திரும்பவும் சொல்றேன் சார், 5ல இருந்து 6, 6ல இருந்து 7க்கு நீங்க மொத்தமா 5 to 7 எழுதக்கூடாதா சார் கேட்டீங்கன்னா எழுத முடியாத செல்லங்களா? ஏன்னா 6 வந்து கிடையாது. ஏன்னா நீங்க 6 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, இது என்னவா மாறிடும்? அன்டிஃபைன்டா மாறிடும். இல்ல நீங்க இன்னொன்னு பண்ணலாம். என்ன தெரியுமா பண்ணலாம்? இப்படி எழுதுவாங்க சில பேர். 5ல இருந்து 7 எழுதிட்டு -6 வந்து இப்படி மைனஸ் பண்ணுவாங்க. இந்த மைனஸ் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை இப்படி ஸ்லாஷ் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 6 மட்டும் இல்லைன்னு அர்த்தம். நீங்க அப்படி எழுதினாலும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி தெளிவா கூட பிரிச்சு கூட எழுதிக்கோங்க. நீங்க சொல்ற ஆன்சர் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லணும். சப்போஸ் இது வந்து அப்ஜெக்டிவ்ல கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஆப்ஷன்ஸ்ல வந்து இந்த ஆப்ஷன் தான் இருக்கு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்க இதை பிக் பண்ணிக்கலாம். நீங்க அந்த இடத்துல இதை தேடக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்? 5ல இருந்து 7 வரைக்கும் எக்ஸப்ட் 6ன்னு அர்த்தம். 6 வந்து சேர்க்கை இல்லை, சேரலன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களாமா? இந்த சம் புரிஞ்சுதா? அடுத்து போலாமா? எஸ். இன்னும் 2-3 சம் மட்டும் எடுத்துடுறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுல பாருங்க, இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? கொஸ்டின் நல்லா பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா 2 - x இங்க மாறி இருக்கு. பவர்ல வந்து ஆட் நம்பர் தானே இருக்கு. அப்ப நான் மைனஸ் வெளில எடுத்தா எனக்கு அது என்ன மாறும்? x - 2 the whole cube மாறிடும். ஸோ ரிமைனிங் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வருமா? 2x - 3 the whole square greater than or equal to 0 அப்படின்னு நான் போடுறேன். என்ன பண்ண தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த இடத்துல? ஓகே, இப்போ இந்த மைனஸ் கேன்சல் பண்ணோம். இந்த கிரேட்டர் than or equal to 0 கொஸ்டின் என்ன மாறிடும்? லெஸ் than or equal to 0 மாறிடும். இந்த மைனஸ் மட்டும் இந்த பக்கம் வந்துடும், மீதி எல்லாம் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபேக்டர்லாம் டக் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டியா? எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா 2 ஒரு ஃபேக்டர், எக்ஸ் மைனஸ் 21 ஈக்குவல் டு 0னா 21 ஒரு ஃபேக்டர், 2x - 3 ஒரு 0 அப்படின்னா 3/2 வந்து ஒரு ஃபேக்டர். 3/2ன்றது யார்? ஆக்சுவலா 1.5. சரிங்களா? அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா உங்களுக்கு? 1.5 தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்படிதான். அதாவது 3/2 தான் ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து தான் உங்களுக்கு 2 வரும். அடுத்து உங்களுக்கு 21 வரும். இந்த டிஸ்டன்ஸ்லாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேவா? நான் எல்லாமே கிட்ட கிட்ட எழுதுறேன். ஸோ இது நம்பர் லைன்ல பெருசா எங்கேயோ இருக்கும். இப்போ சிம்பிள்ஸ் போட ஆரம்பிக்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளஸ் போட்டணும். 21 கிராஸ் பண்ண போறேன். 21 உடைய பவர் 6, ஈவன் நம்பர், ஸோ மெயின்டைன் த சேம் பிளஸ். 2 கிராஸ் பண்ண போறேன். 2 உடைய பவர் ஆட் நம்பர், அப்போ நான் சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். அடுத்து 3/2 கிராஸ் பண்ண போறேன். 3/2 உடைய பவர் ஈவன் நம்பர், அப்போ மைனஸ் உங்களுக்கு அப்படியே தான் வரும். இப்போ கொஸ்டின் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 மாறிடுச்சா? அப்போ எந்த ஏரியா நான் கன்சிடர் பண்ணோம்? இங்க இருந்து லெஃப்ட் சைடு தான் நான் கன்சிடர் பண்ண போறேன். ஓகேவா? இங்கேயும் ஒரு 0 போட்டுக்கோங்க. அதாவது அந்த மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது சம்டைம்ஸ் நமக்கு 0 வரும், 0 இல்லாமே போகும். ஓகேங்களா? இப்போ கவனிங்க, யாரெல்லாம் நான் வந்து ஷேட் பண்ணலாம்? நியூமரேட்டர்ல இருந்து மட்டும் ஷேட் பண்ணலாம்னு சொன்னேன்னா, அப்போ நியூமரேட்டர்ல 2 இருக்கு. அப்போ 2வை ஷேட் பண்ணிக்கோங்க. 3/2 ஷேட் பண்ணக்கூடாது, ஏன்னா டினாமேட்ல இருக்கு. ஸோ டினாமேட்ல நீங்க வந்து 3/2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டினாமேட்டர் வந்து என்ன மாறிடும்? 0 ஆயிடுமா? அப்போ அன்டிஃபைன்ட். அப்போ அதை நீங்க எடுக்கக்கூடாது. சொல்றது புரியுதா? அப்போ இதுல இருக்கிற நொட்டேஷன் மட்டும் நீங்க எழுதுனா போதும். அலாங் வித் எது? நியூமரேட்டர்ல யார் இருக்கா? 21 இருக்கா? அப்போ அந்த 21மே எனக்கு சேர்க்க தான். அவங்க வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இல்ல கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கொடுத்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ல தனியா ஒரு பாயிண்ட்டுமே கூட வேலிடா வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அப்போ இது நீங்க நொட்டேஷன்ல எழுதும்போது எப்படி எழுதுங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டியில இருந்து 3/2 யூனியன் 3/2ல இருந்து 2க்கு க்ளோஸ் டு பிராக்கெட்டு யூனியன் வெறும் 21 மட்டும். அவ்வளவுதான் ஆன்சர். செக் பண்ணுங்க. 3 டிஃப்ரெண்டான ரீஜியன், 2 இன்டர்வல்லையும் ஒன்று வந்து சிங்கிள் பாயிண்ட்டை மட்டும் நாம மென்ஷன் பண்றோம். புரிஞ்சுதுங்களாப்பா இது? அடுத்த சம் போலாமா? எஸ், ஐ திங்க் இன்னும் ஒரு சம்மோ இல்லை 2 சம்மோ தான் இருக்கு, முடிச்சிடலாம். ஓகேங்களா? போன வீடியோ மாதிரி இது ரொம்ப லென்த்லாம் கிடையாது, ஷார்ட் தான்.
இப்போ இதுல பாருங்க 1 மைனஸ் எக்ஸ் பவர் 4. அப்போ நான் மைனஸ் இங்க வெளில எடுத்தா கூட எனக்கு இது திரும்பாது, ஏன்னா பவர் வந்து உங்களுக்கு ஈவன்ல தானே இருக்கு. அப்போ சிம்பிள் வந்து வில் நாட் அஃபெக்ட். அப்போ ஐ கேன் ரைட் த கொஸ்டின் ஆஸ் எக்ஸ் மைனஸ் பவர் 4ன்னு எழுதலாம். போன கொஸ்டின்ல பவர் ஆட் நம்பர்ல இருந்தா நான் மைனஸ் எடுத்தேன், ஓகேங்களா. ஈவன் நம்பர்ல இருந்தா 1 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் மைனஸ் 1 உங்களுக்கு சேம் தான். அப்போ கொஸ்டினை நான் வெறுமனே இப்படி எழுதினாலே போதும். இப்போ நீங்க நார்மலா ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். என்ன போடலாம்? யாரெல்லாம் ஃபேக்டர்? மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி யாரெல்லாம் ஃபேக்டர்? 1ம் 2ம் மட்டும்தான் ஃபேக்டர். வழக்கம் போல பிளஸ் போட்டுக்கோங்க. 2வை ஜம்ப் பண்றதா இருந்தா இது ஆட் நம்பர், அப்போ நான் மாற்றணும். அடுத்து 1னை ஜம்ப் பண்றதா இருந்தா அது ஈவன் நம்பர், அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. கிரேட்டர் தென் 0 தான் சொல்றாங்க, அப்போ இதை அப்படியே தூக்கி ரைட் ஹேண்ட் சைடில் போட்டுக்கலாம். ஷேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 தான். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் எக்ஸ் பிலாங்ஸ் டு 2ல இருந்து இன்ஃபினிட்டி, ரெண்டுமே ஓப்பன் இன்டர்வல் தான். சிம்பிளா முடிஞ்சுதா பாருங்க. எஸ், உங்களுக்கு மெத்தடு புரிஞ்சிச்சுன்னா நீங்க எத்தனை சம் வேணா இதுல போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலா போன கிளாஸ் நான் எழுதுனது வில் பி கண்டினியூட்னு, அது இங்க அப்படியே தான் இருக்கு. சரிங்க, நான் அதை எரேஸ் பண்ணிட்டு இந்த சம்ம முடிச்சிடலாம். இதான் லாஸ்ட் சம்மம். நீங்க ட்ரை பண்றதா ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். டினாமினேட்டர் நம்ம இங்க ஃபேக்டரைஸ் பண்ண போறோம், ஓகேங்களா. டினாமினேட்டர் நம்ம இங்க ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். நியூமரேட்டர் எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா -5 வரணும். என்ன ஃபேக்டர் எழுதுவீங்க? 2 3 சார் போடலாமா? அப்போ -2 -3 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கா? இப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ மீதி உங்களுக்கு என்ன இருக்கு? எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வித் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 2ன்னு எழுதணும். ஏன் சார்? ஏன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா இந்த டினாமினேட்டர் வந்து ஃபேக்டர் ஆஃப் 2, அதாவது இதோடைய ஃபேக்டர் 2. அப்போ நீங்கள் 2 போட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டினாமினேட்டர் 0வா மாறிடும், புரியுதா? இந்த இடத்துல நீங்கள் 2 போட்டிங்கன்னா டினாமினேட்டர் 0வா மாறிச்சுன்னா இட் வில் பிகம் அன்டிஃபைன்டு, ஓகேங்களா. இப்போ வழக்கம் போல உங்களுடைய நம்பர் லைனை போட்டுக்கோங்க. யாரெல்லாம் ஃபேக்டரோ புதுசா எழுதுனது வந்து ஃபேக்டர் எதுனா போதும், அந்த 2 நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. புதுசா எழுதுனது யாரெல்லாம் ஃபேக்டர்? உங்களுக்கு வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கா? அப்போ கண்டிப்பா 0 ஒரு ஃபேக்டர். இங்க -1 இருக்கா? அப்போ +1 ஒரு ஃபேக்டர். இங்க -3 இருக்கா? அப்போ +3 ஒரு ஃபேக்டர். இப்போ வழக்கம் போல இங்க பிளஸ் போடணும், 3யை கிராஸ் பண்ண போறேன். 3 உடைய பவர் வந்து உங்களுக்கு 1 தான், அப்போ மைனஸ் ஆல்டர்னேட்டிவ். இப்ப தெரியுதா ரீசன் என்னன்ட்டு? நம்ம ஆரம்பத்துல பிகினிங் ஸ்டேஜ்ல போட்ட சம்முக்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ்னு சொன்னோம்ல, அது ஏன் ஆல்டர்னேட்டிவ்னா எல்லா பவரும் 1ன்றதால ஆல்டர்னேட்டிவ். பிளஸ் மைனஸ் மாத்தணும். ஈவனா இருந்தா நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும், சரியா? இப்ப அடுத்து 1 ஜம்ப் பண்றேன். 1 பவர் ஈவன் நம்பர்ன்றதால நீங்க வந்து என்ன பண்ணணும்? அதே மைனஸ் தான் மறுபடியும் போடணும். அடுத்து 0 ஜம்ப் பண்றேன். 0 நியூமரேட்டர்ல இருக்கு, அப்போ அது பவர் வந்து 1 தான். அப்போ யூ கேன் சேஞ்ச் இட் இன்டு ஆப்போசிட் சிம்பிள், மைனஸ் பிகம் பிளஸ். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்றாங்கல்ல, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் சொல்றாங்க. அப்போ எந்த பக்கத்தை வந்து நீங்க வந்து நோட்டிஃபை பண்ண இந்த இடத்துல பாசிட்டிவ் மட்டும்தான். ஸோ இந்த சைடு வந்துடும், அதே மாதிரி இந்த சைடு வந்துடும். இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா? அப்போ நியூமரேட்டர்ல இருக்கிற ஃபேக்டருக்கு மட்டும் நீங்க ஷேட் பண்ணா போதும். நியூமரேட்டர்ல யார் இருக்கா? எக்ஸ் மட்டும் தானே இருக்கு. அப்போ அந்த எக்ஸை மட்டும் நீங்க ஷேட் பண்ணிக்கோங்க, அதாவது 0 மட்டும் தான் இருக்குல்ல, அதை ஷேட் பண்ணிக்கோங்க. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு minus infinity comma 0 included union 3 comma infinity. சாரி, இது 3 வந்து உங்களுக்கு இன்க்ளூட் கிடையாது, ஏன்னா 3 டினாமினேட்டர்ல தான் இருக்கு. நியூமரேட்டர் இருந்தா மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ 3 comma infinity ஓப்பன் இன்டர்வல் தான். புரிஞ்சுதுங்களாமா? ஓரளவுக்கு புரிஞ்சுதா? எஸ். ஸோ இத்தோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது. இப்போ அடுத்த செஷன் எப்படி இருக்கு நான் சொல்லிடுறேன். அடுத்த செஷன்ல வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வாட் இஃப் உங்களுடைய பவர் வந்து எக்ஸ் மைனஸ் 2 பவர் சார் 1/2 கொடுத்தா என்ன சார் பண்றது பவர்ல? இல்ல எக்ஸ் மைனஸ் 5 பவர் 1/3 கொடுத்தா என்ன சார் பண்றது? அதாவது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் உடைய பவர் தானே 1/2 1/3லாம், இதெல்லாம் கொடுத்தா என்ன சார் பண்றது? அப்படி இல்லைன்னா எக்ஸ் மைனஸ் 5 பவர் 2/3 கொடுத்தா என்ன சார் பண்றது? இல்ல எக்ஸ் பிளஸ் 5 பவர் 3/2 கொடுத்தா, இந்த மாதிரி பவர்ல உங்களுக்கு ரேஷனல் நம்பர் இருந்தா என்ன பண்றதுன்றதை நாம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பார்ட் 1 பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு தான் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க.
11th 12th யார் படிக்கிறாங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஜேஇ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நான் நிறைய ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ், கான்செப்ட், லெக்சரு, முக்கியமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து நான் சால்வ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்ன சப்போர்ட் பண்ண என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. எந்த சஜஷனாக இருந்தாலும் ஃபீட்பேக்காக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.